என் தங்கமே, நீயும் உன் நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் பூமியின் அடியில் புதைந்திருந்த செல்வங்களும் வெளியே வரத் தயாராகின்றன. ஃபைண்ட் கோல்ட் நவ். இந்த 3 வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல. அவை நீண்ட நாட்களாக உன் வீட்டை விட்டு விலகி இருந்த தங்கத்தை மீண்டும் உன் கையில் சேர்க்கும் மந்திரங்கள். இன்று நீ அதை புரிந்துகொள்கிறாய். உன்னால் ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியவில்லை என்று எண்ணி உன் உள்ளம் வாடியது தெரியுமா? ஒரு பாமர வீட்டில் இருந்த பையன் பாட்டிக்கு வாங்கித்தர ஒரு பொன் மோதிரம் கூட உண்டாகவில்லை என்ற ஏக்கம் கொண்டு அழுதது போல நீயும் அழுதாய். ஆனால் இன்று அந்த கண்ணீருக்கு பதிலாக நானே பதில் சொல்கிறேன். உன் உள்ளங்கையில் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி பார். அந்த எழுத்துக்கள் உன் வாழ்வின் கதையை புதிதாக எழுதும். நீ புதையல் தேடிச் சென்றதில்லை. ஆனால் புதையல் தான் உன் வீட்டை தேடிக் கொண்டிருக்கிறது. அதற்கான கதவு உன் உள்ளங்கையில் எழுதிய அந்த வார்த்தைகள்தான். ஃபைண்ட் என்பது தேடுகிற நிலையை காட்டுகிறது. ஆனால் நம்மால் தேட முடியாததை தெய்வீக சக்தி நமக்காக தேடுகிறது. கோல்ட் என்பது செல்வம் மட்டுமல்ல, அந்த செல்வத்தை வைத்திருக்க கூடிய மனநிலையும் அதற்கான சக்தியும். நவ் என்பது இப்போதும் தாமதமின்றி நிகழும் அதிசயம். நீ நாளை என்று ஒத்திவைக்காதே. இன்று எழுது, இப்போதே எழுது, ஏனெனில் இதற்கு நேரம் வரவில்லை, நேரமே இதற்காக வந்திருக்கிறது. நீ இதை எழுதி வைக்கும் அதே நிமிடம் உன் வீட்டில் ஒரு சக்தி தோன்றும். அது உன்னை பார்த்து சிரிக்கும். நீ ஏழையாக இல்லை என்று சொன்ன அந்த சக்தி உன்னை தங்கத்தில் மூடிய பிச்சைக்காரனை மாதிரி பார்க்க வைக்கும். தங்கம் என்பது வெறும் உலோகம் அல்ல என் தங்கமே. அது உன் வாழ்க்கையில் உனக்கு தகுதியான மரியாதையின் பிரதியாகும். நீ இதுவரை யாருக்கும் தங்கம் வாங்கித் தர முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நாளை நீ ஒரு பெண்ணின் கழுத்தில் ஒரு சவரன மோதிரம் போட்டவுடன் அந்த கண்கள் நெகிழும். அது உன்னுடைய கண்களில் ஒளி போல பிரதிபலிக்கும். பாவம் பார்த்த கண்கள், ஆசை நெஞ்சங்கள், குறைவான வருமானம், அதிகமான கனவுகள், இவை எல்லாம் உன் வீட்டின் ஒரு ஓரத்தில் கூட்டிக் கிடப்பதை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற எழுத்துகள் அந்த நிழல்களை ஒளியில் மாற்றும். அதற்காக ஒரு சின்ன முயற்சி செய்தால் போதும். நாளை காலை 6:06க்கு எழுந்தவுடன் வலது உள்ளங்கையில் அந்த வார்த்தையை எழுது. எழுதிவிட்டு இரு கைகளையும் சேர்த்து என் பெயரை உச்சரித்து சொல்லு, நித்திகா தேவியே, என் கையோடு என் வாழ்வையும் உயர்த்தி வைத்துவிடு. அவ்வளவுதான். அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசும். ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்கள் வீட்டு கதவுகளை தட்டும். நீயே கேள், எப்படி இந்த வாரம் வரை ஒரு தங்க உருப்படி கூட சேரவில்லை என்ற உண்மை அடுத்த வாரத்தில் மாற்றமடையப் போகிறது. என் தங்கமே, அத்தனை காலமும் என் அருளை வேண்டாமென நினைத்தாயா? இல்லையே, நீ விரைந்து வந்து என்னிடம் கேட்டாய், கண்களில் நம்பிக்கையுடன் பார்த்தாய். அந்த கண்கள் இப்போது பரிசாக ஒரு பொன் சங்கிலியை பார்க்கப் போகின்றன. உன் வீட்டின் வடமேற்கு மூலையில் ஒரு சாமானியமான பாத்திரத்தில் சிறிது பசுமை மஞ்சளும் ஒரு துளி தேங்காயும் வைத்துவிடு. அதன் அருகே ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதிய சிறிய வெள்ளை காகிதம் வைக்கவும். இந்த செயல் ஒரு அழைப்பு, தங்க சக்தியை உன் வீட்டிற்குள் வரவழைக்கும் அழைப்பு. நீ வீணாக போன நாள்களுக்கு பசியாய் பார்த்த காலத்திற்கு இது ஒரு விலை மதிக்க முடியாத பதிலாக இருக்கும். நீ ஒருபோதும் கையில் வைத்து பார்த்ததை விட பெரிய பொன்னின் பரிசுகள் உனக்காக வரிசையாக காத்திருக்கின்றன. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு சக்தி. அதை விட சக்தி வாய்ந்தது உன் உள்ளத்தில் இருக்கும் பசுமையான நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையே உன்னிடம் இருக்கிறது என்பதால்தான் இன்று இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்து விழுகின்றன. தங்கம் கிடைக்கும் நாள் என்பது வெறும் ஓர் நாள் அல்ல. அது ஒரு பழி தீரும் நாள். நீயும் உன் பிள்ளைகளும் முந்தானை கட்டியவனைப் போல இன்று சிரித்து பசிக்காமல் தூங்கப் போகிறீர்கள். நீ சொல்வதை யாரும் நம்பாதபோது ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி வைத்த உன் கைதான் சாட்சி தரும். அந்த கையால் நீ அடுத்த முறை வைத்திருக்கும் தட்டில் பருப்பு சாதமல்ல நெகிழ்ச்சி இருக்கும். ஒரு தங்க நகை, ஒரு தங்க பவுன், ஒரு சவரண மோதிரம், இவை அனைத்தும் நீ கனவாகக் கண்டவைதான். ஆனால் என் அருளில் அது எல்லாம் கனவாக கிடைக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் எழுது என் தங்கமே. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இன்று தொடங்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ். இது உனக்கே உரியது. என் தங்கமே, நீ சிரமம் அனுபவித்த காலங்களை நினைத்து நெஞ்சு கனிந்திருந்தாலும் அந்த வேதனையின் வேர்கள் இப்போது வேரறுக்கப்படுகின்றன. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற அந்த சொற்களை உன்னுடைய உள்ளங்கையில் எழுதுகிறாய் என்றாலே உன்னுள் மறைந்திருந்த அதிர்ஷ்ட வாசல்களின் பூட்டுகள் சத்தமின்றி திறக்க ஆரம்பித்துவிடும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது ஒரு சக்தி. உன்னை உயர்த்தும் உன்னுடைய பக்தி. தங்கம் என்றால் வெறும் அலங்காரமாக மட்டும் நினைத்துவிடாதே. அது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு. ஒரு பெண்ணின் நிம்மதி. உன் மேனியில் ஒளிர வேண்டிய அந்த நிம்மதியான நிலை என் ஆசீர்வாதத்தில் பிறக்கிறது. நீ சிரமமின்றி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். உனக்காக நான் உருவாக்கும் வழியில் இப்போது பரிசுகளும் வருமானங்களும் தானாக ஓடிவரத் தொடங்கும். நீ இதை யாரிடமும் பகிர வேண்டியதில்லை. உன் உள்ளங்கையில் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று பச்சை நிற பேனாவால் எழுதி வைத்தவுடன் தன்னிச்சையாக பணப்புழக்கம் நிகழும். தங்கம் என்றால் அந்தச் செழிப்பு, பாதுகாப்பு, நம்பிக்கை என எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அடையும் பாக்கியம். அது உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை தேட வரும். ஒருவரும் உன் வாழ்க்கையை பார்த்து தாழ்வாக நினைக்க முடியாத நிலையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன். நீ இப்போது ஜீவிதமாக வாழ்ந்தாலும் உன் உள்ளம் இன்னும் பல இழப்புகளால் குழப்பத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க நேரம் வந்துவிட்டது. உன் வீட்டில் முதன்முறையாக விலைமதிப்பில்லாத தங்க நகை ஒன்று தரிசனமாக தோன்றும். அது உனது தேவைகளை தீர்க்க மட்டுமல்ல, உன் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் உதவும். நான் உன்னை பார்த்தபோது உனது கண்களில் எப்போதும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே நம்பிக்கையை சில சமயங்களில் சுற்றம் கூட நசுக்க முயற்சித்தது. யாரும் உனக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் நீயே உனக்கான வாய்ப்பாக மாற வேண்டும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது வெறும் ஒரு ஸ்விட்ச் அல்ல. அது உனக்கு மறைபொருள் கொண்ட வாழ்வின் கதவுகளை திறக்கும் சாவி. எப்போதும் ஒரு சிறிய வாசல் வழியாக பெரியதொரு அரண்மனைக்கு செல்லும் நிலையை நீ அடைகிறாய். ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலை இன்று இருந்திருக்கலாம். ஆனால் நாளை உன் கைகளில் பல கிராம்கள் தங்கமாக மின்னும். ஏனெனில் அந்த ஒளி நான் கொடுப்பதுதான். என் அருளின் ஒளி. தங்கம் சேரும் வாழ்க்கை என்பது கணிசமான பாக்கியம். அது உனது குடும்ப உறுப்பினர்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். உன் பிள்ளைகளின் கல்விக்கு, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதியான ஆதாரமாக இருக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகளை தைரியமாக எழுதிக்கொள். அந்த தைரியமே உனக்காக பணக்கடலாக மாறும். மழை பொழிகிறது என்றால் அதன் வாசனையிலிருந்து நமக்கு ஒரு நிம்மதி பிறக்கும். அதுபோல தங்கம் உனது வாழ்க்கையில் பொழிகிறது என்றால் அதன் ஒளியிலிருந்து நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. உன் வீட்டில் நீயே பார்த்து பார்த்து சேர்த்திருக்கின்ற சிறு சிறு பணங்களின் பக்கம் கூட விரைவில் தங்கம் சேரும். அந்த நேரத்தில் உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் அறிந்தே இருக்கிறேன். அது துன்பக் கண்ணீர் இல்லை.
அது நன்றி காட்டும் கண்ணீர். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பதை தினமும் எழுதிக்கொள். சற்று நேரம் கண்களை மூடிக்கொள். உன் உள்ளத்தில் தங்கம் போல ஒளிரும் வாழ்க்கையை பாருங்கள். அந்த காட்சிகள் உன்னுடைய எதிர்காலத்திற்கு அடித்தளம் போடும். நீ நினைக்கும் ஒரே விஷயம், ஒரு நாளில் நான் ஒரு சின்ன தங்கச் செயற்கைக்கோளையேனும் வாங்க வேண்டும். ஆனால் என் அருளால் அந்த எண்ணம் ஒரு பெரிய தங்க நகை அங்காடிக்குள் உன் பாதங்களை அழைத்துச் செல்லும். நீ ஏற்கெனவே அந்த அங்காடிக்குள் நுழையத் தயங்கினாய். உனக்கு நிதியியல் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போது உன் கைபேசியில் வரும் ஒவ்வொரு பில் கூட பணம் செலுத்தும் நேரத்தில் சிரிப்பாகவே இருக்கப் போகிறது. என் மகளே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சி. நீ ஒரு நாளில் அதிகம் விலை போகும் தங்கம் வாங்க விரும்புகிறாய் என்றால், அதற்கான சக்தி உன்னுள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. என் ஆசீர்வாதம் உனக்கு ஆதாரமாக இருக்கும். யாரும் உன் வாழ்க்கையை குறைத்து பார்க்க முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் வழி உனக்காக திறந்திருக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பதற்கு பின்வரும் நாட்களில் நீ காணும் மாயை இல்லை, உண்மை. உன் வாழ்க்கையின் ஒளி இப்போது மெதுவாக மாறுகிறது. அது நனவாகும் நேரத்தில், உன் வாயிலால் என் பெயரையே பலமுறை உச்சரிப்பாய். தங்கம் என்று நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பதையே மனதிலும் கைதுடுப்பிலும் கொண்டு நட. அதை நம்பிக்கையாகச் செய். என் அருள் உன் வாழ்வில் பறந்து விரியும். அந்த தங்கம் உனது கையில் இருக்கும்போது, நீ எனக்காக ஒரு விளக்கு ஏற்றும். அந்த ஒளியில் நீ என்றும் சிரிக்கப் போகிறாய். என் தங்கமே, உன்னால் ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியவில்லை என்ற உன்னுடைய அந்த மனதுக்குள் அடங்கிய தவம் எனக்கு தெரியும். அந்த ஆசை வெறும் பொருளாசையாக இல்லை. அது ஒரு கனவு, அது ஒரு நம்பிக்கை. உன் வாழ்க்கையில் பிழைப்புக்கே போராடும் அந்த பாதையில், ஒரு நிமிட நிம்மதிக்கும் நீ தங்கத்தைப் போலவே மதிப்பளிக்கிறாய். அந்த நெஞ்சம் இருந்தாலே நீ இப்போது கையில் தங்கம் இல்லை என்றாலும், உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு தேவையும் தங்கப் போகிறது. நான் சொல்வது உண்மை என்று உணர உனக்கே நேரம் தேவைப்படும். ஆனால் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற இந்த வார்த்தையை பச்சை பேனாவால் உன்னுடைய உள்ளங்கையில் எழுதுகிறாய் என்றால், அது போலி வார்த்தை அல்ல. அது பிரார்த்தனையாகும். நீ எழுதுகிறாய், ஆனால் அதை நான் வாசிக்கிறேன். அந்த வாசிப்பு உனக்காக ஒரு புதிய வாயிலை திறக்கும். இந்த வார்த்தைகள் உன் உடல் மீது இருக்கின்ற ஒவ்வொரு நிலத்தை எடுத்து புனிதமாக்கும். ஏனெனில் உன் நம்பிக்கையை நான் விலக்க மாட்டேன். இன்று இரவு தூங்கும் முன் அந்த வார்த்தையை உன் உள்ளங்கையில் எழுதிவிட்டு, அதை மூடியவுடனே உன் இரு கைகளையும் ஜோடித்து நான் சொல்கிற ஒரு வரியை சொல்லுங்கள், எனது வீடு இனி வெறுமையாக இருக்கக்கூடாது, தங்கம் தேடி வரும் வீடாக மாறட்டும். இந்த ஒரு சொல் உன் வீட்டின் வாயிலில் தங்கத்தின் வாசலை உருவாக்கும். நாளை காலையில் நீ எழும் நேரத்தில் உன் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகை எனக்கு தேவையான அறிக்கை. நான் பார்த்து மகிழ்வதற்கு நீ சிரிக்க வேண்டும். அந்த சிரிப்பில் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதமும் தேவையின் பூரணமும் பதிந்திருக்கும். என் அருள் வழியாக உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பொருள் தங்கம் போல தேவைப்படும் இடத்தில் துல்லியமாக விழும். நீ எப்போதும் யாரிடமும் கை நீட்ட வேண்டாம். உன் வாசலில் ஒருவரும் எதையும் தராமல் போவதில்லை. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தை உன் வீட்டை இழுக்கும் மாயமான காந்தம். அந்த மாயையை என் ஆசீர்வாதத்துடன் நீ உருவாக்குகிறாய். உன் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வெற்றிடமும் இனி வெற்றிடமாக இருக்காது. அந்த இடங்கள் அனைத்தும் பூஜை பரிசுகளால் நிரம்பும். உன் தந்தையின் கனவுகள், உன் தாயின் கதறல்கள், உன் பிள்ளைகளின் ஆசைகள் அனைத்தும் ஒரு பக்கமாக கட்டாயமாக நிறைவேறும். தங்கம் என்பது ஒரு உபமானம்.
ஆனால் அது ஒரு நம்பிக்கையின் வடிவம். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் மந்திரம். என் தங்கமே, இனி உன் கைகளில் வெறும் வீணான வேலை இல்லை. உன் கைகளிலிருந்து தங்கம் உருவாகும். நீ செய்கிற வேலை கடுமையானது என்று யாராவது சொன்னாலும் அந்த வேலையின் மூலம் வரும் வருமானம் பெரிதும் ஆச்சரியம் தரும். நீ செய்கிற தொழிலில் தங்கத்தின் எண்ணிக்கை கணக்கில் வராத அளவிற்கு பெருகும். உன் பெயர் பொன் எழுத்தில் எழுதப்படும். நாளை காலை நீ எழும் போது ஒரு செய்தி உன் கைபேசியில் வரும். அந்த செய்தி வழியாக உனக்குள் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஒரு நம்பிக்கையை சுமக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று நீ எழுதிய ஒரு வார்த்தை ஒரு வாசல் திறக்கும். அந்த வாசல் வழியாக ஒருவரும் வந்தால் அவர்கள் வெறும் வாடிக்கையாளர் அல்ல. அவர்கள் குபேரனின் தூதர். அவர்கள் உன் பணப்புழக்கத்தின் ஆரம்பமாக இருப்பார்கள். உன் வீட்டில் இருக்கிற பழைய பீலா பெட்டியை தூசி துடைத்து போடுங்கள். அதில் இனி வெறும் காலி பில்லுகள் மட்டும் இல்லாது புதிய வருமானங்களுக்கான அனுமதி இருக்கும். அந்த பெட்டியில் பதிக்கப்படும் நாணயங்கள் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் பெருகும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று உன் உள்ளங்கையில் எழுதுகிற ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தங்கப்பரிசை உன் வாழ்க்கைக்கு தரும். நான் சொல்கிறேன், இது வெறும் ஆசை இல்லை. இது ஒரு திருப்புமுனை. நீ இன்று உறுதியாக அந்த வார்த்தைகளை நம்புகிறாய் என்றால் நாளை உன் வாழ்க்கை அந்த வார்த்தைகளை வாழும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தையில் இருக்கும் ஒளி உன்னைப் போலவே பெறும். உன் மனதுக்குள் இருக்கும் அந்த அரவணைப்பும் தாங்கும் சக்தியும் உன்னை அந்த ஒளிக்கே நெருக்கமாக கொண்டு வரும். என் தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தையில் இருக்கும் ஒளி உன்னைப் போலவே பெறும். உன் மனதுக்குள் இருக்கும் அந்த அரவணைப்பும் தாங்கும் சக்தியும் உன்னை அந்த ஒளிக்கே இழுத்துச் செல்லும். ஏன் தெரியுமா? அந்த ஒளி நீ வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்டதொரு தனிப்பட்ட வழி. நீ இப்போது காணும் தகராறு, தோல்வி, குழப்பம் எல்லாமே அந்த ஒளிக்கு செல்லும் முந்தைய இருண்ட பாதையின் ஒரு பகுதிதான். இந்த ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தை உன் உள்ளங்கையில் எழுதிய நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மாற்றத்தை உருவாக்கும். ஒருவரும் இல்லாத தருணங்களில், நீ உன்னையே நம்பி எழுந்த தருணங்களில் இந்த வார்த்தையின் அற்புத சக்தி உன்னுடன் இருந்திருக்கும். ஃபைண்ட் என்றால் தேடுவது. ஆனால் அது வெறும் தேடல் அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் உண்மையான செல்வத்தை கண்டுபிடிக்கும் உன்னுடைய பயணம். அது உனக்குள்ளேயே இருக்கும் தங்கத்தின் கண்ணியத்தை காணும் பயணம். கோல்ட் என்பது வெறும் நகைக்கடையில் கிடைக்கும் தங்கமல்ல. அது உன்னுடைய அரும்பெரும் திறமைகளின் மகிமை, உனக்கு மட்டும்தான் உரியது. நவ் என்பதே இந்த பயணத்தை தொடங்கும் நேரம், இப்போது. இன்று. இந்த நிமிடம். தாமதிக்காதே, என் தங்கமே. இந்த வார்த்தைகளை நீ உன் உள்ளங்கையில் பச்சை நிற பேனாவால் எழுதும் போது உன் தந்தையிடமிருந்தோ உன் கணவரிடமிருந்தோ உலகத்திலிருந்தோ வந்த பாரங்களை விட்டு விடுகிறாய். நீ இப்போது உன் வசீகர சக்தியை கையில் எடுத்துக் கொள்கிறாய். உன் ஒவ்வொரு அடி உன்னை செல்வமும் அமைதியும் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறது. உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் தங்கத்தின் சான்று போல இந்த வார்த்தையின் ஒளி பாயும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரும் வருமானம் உன்னை அசத்தும். நீ வெறும் பணத்துக்காக அல்ல, வாழ்வின் ஒரு புதிய உற்சாகத்துக்காக திரும்பி எழுகிறாய். இந்த வார்த்தைகளை உன் மனதில் அழுத்தமாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையின் கோடுகள் சிதைந்து இருந்தாலும் கூட புதிய பிம்பங்கள் வடிவமெடுக்கத் தொடங்கும். அந்த ஃபைண்ட் என்னும் வார்த்தை உன்னை உன்னிடம் இருந்து புறப்பட்ட ஒரு பயணமாக்கும். நீயே ஒரு புதையல். ஆனால் நீ அதை பல வருடங்களாக மறந்துவிட்டாய். இந்த வார்த்தை அதை நினைவூட்டும். ஃபைண்ட் என்ற ஒலி உன் காது வழியாக உன் நரம்புகளை வருடும்.
நான் உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம் என்ற நம்பிக்கை உன்னுள் வந்து நிறையும். கோல்ட் என்பது ஒளியையே சொல்வது. நீ எப்போது உன் பொன்னான கண்முன் நின்றாலும் கூட உன் முகத்தில் ஒளி தெரியும். அந்த ஒளி உன் ஆத்மாவிலிருந்து வரும். நீ உன்னையே நேசிக்கத் தொடங்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் வெற்றி எழுதத் தொடங்கும். அந்த வெற்றி உனக்கு மட்டும் அல்ல, உன் பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். நவ் என்றால் இப்போது. நீ இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும்? நாளைய நாளாக கடந்து விட்டால் இந்த ஒளி இன்னும் தள்ளிப்போகும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற இந்த வார்த்தையை உன் உள்ளம் கொண்டாடும். இது ஒரு தந்தி போல உன்னை சுற்றி பாதுகாப்பும் வாய்ப்புகளும் கொண்டு வரும். உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு புதிய சன்னதி போல இந்த ஒளி நிற்கும். இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது உன்னிடம் நெருங்க முடியாத சக்தி உருவாகும். எதிரிகள் பதறுவார்கள். நீ முன்பே இழந்த நம்பிக்கையை திரும்ப பெறுவாய். உன் பெயர் மீண்டும் ஒரு நன்மையின் அடையாளமாகச் சொல்லப்படும். இந்த வார்த்தையை தினமும் 11 முறை சொல்லு. கண் விழிக்கும்போதும் உறங்கும் முன்பும். உன் உள்ளங்கையில் எழுதி வைத்த பிறகு அந்த இடத்தை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு. அப்போது மட்டும் அந்த வார்த்தை செயல்படும். இப்போது நீயே உணர்கிறாயா? ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு தீர்மானம். உன் வாழ்க்கையை ஒரு திசையில் கொண்டு செல்லும் ரகசிய விசை. நிதானமாக சுவாசிக்கவும் உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்கவும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று நீ உன் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். அந்த இடத்தில் ஒரு சக்தி காத்திருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு நீ செய்த ஒவ்வொரு தொழிலிலும் வெற்றி வரும். வீடு வாங்கும் ஆசை இருந்தால் அந்த வீட்டின் நிலம் உன்னையே தேடி வரும். கையில் பணம் இல்லை என்றாலும் வாய்ப்புகள் மட்டும் உன்னிடம் குவியத் தொடங்கும். உன் நண்பர்கள் உறவினர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று நீ கடந்த அந்த பயணம் உன்னுடைய வாழ்க்கையின் வரலாற்று திருப்பமாக இருக்கும். தங்கமே, இந்த வார்த்தைகளை நீ நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள். நாளை உன் வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு வகையிலான திறவுகோல் வந்து சேரும். அது உன் மனதையே திறக்கும். உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். நீ ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையின் சுடரொளியாக இருப்பாய். இந்த ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தையை நீ எந்த நாளில் முழு மனதுடன் நம்புகிறாயோ அந்த நாளிலிருந்து ஒரு புதிய காலம் உனக்காக தொடங்கும். இனி உன் வாழ்க்கை தங்க காலங்களால் நிரம்பும். உன் உடையாளாகிய நித்திகா தேவி உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நேரில் கேட்பேன். உனக்காக வழி திறப்பேன். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி திருப்பி பார்க்கும் போது அதே வார்த்தைகள் உன்னை பார்க்கும். உன் வாழ்க்கை பேசும். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி அதை திருப்பி பார்த்தபோது அந்த வார்த்தைகளின் ஒளி உன்னை பார்த்தது போல ஒரு உணர்வு உனக்கு வந்ததா? அது உண்மைதான். அந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல. அது உன் வாழ்வின் திசையை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒளிச்சுடர்கள். ஃபைண்ட் என்பது உன் உள்ளம் தேடி திரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையின் குரல். கோல்ட் என்பது உன் வாழ்வில் ஒளிர வேண்டிய செழிப்பின் வாக்குறுதி. நவ் என்பது இப்பொழுதே நிகழ வேண்டும் என்ற பிரார்த்தனையின் முழக்கம். நீ அந்த வார்த்தைகளை எழுதினபோது ஒரு விதமான அதிர்வெண் உன் மனதிலிருந்து வெளிவந்தது. அந்த அதிர்வெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் மறைந்த கோணங்களில் பதியப்பட்ட ஆசைகளை எட்டி அணுகியது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று உன் விரல்களால் எழுத்துக்களை தொடும் ஒவ்வொரு தருணமும் அது உன் நம்பிக்கையை உயிரோட்டமாக மாற்றுகிறது. அந்த எழுத்துக்கள் உன்னையே பார்த்து உன்னால் முடியும் என்று சொல்லும் அளவுக்கு அவை உயிர் பெறுகின்றன. நீ இன்று வரை எதிர்பார்த்ததெல்லாம் உன் கண்ணின் முன்னால் வந்து நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஏனெனில் மனம் பயந்திருந்தால் வாழ்வின் வாயில்கள் திறக்கப்படுவதில்லை. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதிய பின்பு நீ அதை உன் கண்களுக்கு நேராக காட்டினால் உன் உள்ளம் அதை படிக்கும். அதில் ஒளிந்திருக்கும் சக்தி உன் உயிரின் இரகசிய பீடத்திலிருந்து வெளிவரும். அதுவே உன் வாழ்க்கையை பேச வைக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை சொல்வது என்ன தெரியுமா? நீ தயங்காதே. நீ பிறந்ததே ஒரு விளக்காக. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் உன் உள்ளத்தின் கதவுகளை தட்டி விழிப்பூட்டுகின்றன. நீ இப்போது அவற்றை ஒவ்வொரு நாளும் எழுது. எழுதியவுடன் 3 நிமிடங்கள் அதை பார்த்துக்கொள். பார்வை வார்த்தைகளை தொட்டவுடன் அதில் பதிந்திருக்கும் சக்தி உன் விழிகளின் வழியாக உன் மூளையையும் மனதையும் நம்பிக்கையால் நிரப்பும். அந்த நம்பிக்கை உன்னால் காண முடியாத அந்த கோல் என்பதை வெளிக்கொண்டு வரும். அது வெறும் நாணயம் அல்ல. அது வாழ்வில் நீ விரும்பும் வெற்றி, வளம், அமைதி, மகிழ்ச்சி, நேசம், பாராட்டுகள் எல்லாவற்றையும் அடிக்கோடாக அடக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சின்னம். நீ தவறவிட்ட காலங்களுக்காக வருந்தாதே. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் நாளையதொரு புதிய வாய்ப்பு என்று சொல்கின்றன. நேற்றைய நிழல்களால் இன்று பதற்றப்பட வேண்டியதில்லை. ஃபைண்ட் என்பது கடந்த காலத்தில் நீ இழந்ததை மீண்டும் கண்டுபிடிக்கும் ஆற்றல். கோல்ட் என்பது நீ தேடியதை விட சிறந்ததொன்றை யூனிவர்ஸ் உனக்காக வைத்திருக்கிறது என்பதற்கான நம்பிக்கை. நவ் என்பது அதை பெற தாமதிக்க வேண்டாம் என்பதற்கான கடைசி அறிவுரை. தங்கமே, இன்று இரவில் உறங்கும் முன் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுது. அதை மெதுவாக மூடிய கண்களுடன் பார். உன் உள்ளத்தில் இருக்கும் பிரார்த்தனை அந்த எழுத்துக்களில் மூச்சடையும். நாளை காலை எழும்பும் போது அதே வார்த்தைகளை முதல் விஷயமாக பாரு. உன் உடலில் ஒரு மாற்றம் நிகழும். அந்த வார்த்தைகள் உனக்காக ஒரு வழியை உருவாக்கும். நீ எதிர்பார்க்கும் அந்த பணம், வேலை, உறவின் அமைதி, மனதின் தெளிவு, இவை அனைத்தும் அந்த வார்த்தைகளுக்குள் அடங்கியுள்ளது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு உன்னதமான அழைப்பு. அது உன் உயிரின் அந்தரங்கத்திலிருந்து வருகிற சத்தம். அது உன்னை தள்ளிக்கொண்டு செல்லும் பூகன் உங்கள் பழைய வேதனைகளை நோக்கி புதிய தொடக்கத்துக்கு தான். ஒரு குழந்தை விளக்கை தீக்கொடுத்து பார்ப்பது போல ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் ஒளி நீ தொட்ட தருணம் முதல் உன்னை சூழ்ந்து கொண்டு ஒளிர ஆரம்பிக்கும். தினமும் 10 நிமிடம் இந்த வார்த்தைகளோடு இருப்பது போதும். உன் மனதுக்குள் இருக்கும் குற்ற உணர்வுகள் கரைந்து போகும். உன் ஆசைகள் நிச்சயமாக ஒளிவிடத் தொடங்கும். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு ஆழ்ந்த மந்திரம். அதை நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒலி செய்யும்போதும் அதற்குள் இருக்கும் அதிர்வுகள் உன் எதிர்காலத்தை உனக்கு தெரியாமலே அமைத்து கொண்டிருக்கும். நீ நாளை என்ன பண்ண போறேன் என்று குழப்பமடைந்தால் கண்களை மூடி இந்த 3 வார்த்தைகளை சொல். உன் உள்ளத்திலிருந்து வரும் பதில் உனக்கு வழிகாட்டும். உன் வாழ்க்கை பேசும் என்றால் அது வெறும் பேச்சல்ல. அது உண்மையில் ஒரு மொழி. ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகள் அந்த மொழிக்கு விதிவிலக்கான அர்த்தங்கள் தரும். உன் கண்களில் ஒளி இருக்கிறது. ஆனால் அந்த ஒளி மூடிய கதவுகளை திறக்க ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற சாவியை நீ பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு நாட்கள் உன் வீட்டில் அமர்ந்து கொண்டு வெறுமையாக இருந்திருக்கலாம். அந்த வெறுமை உன்னை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கலாம். ஆனால் இன்று ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகள் உன் உயிரின் அதிர்வெண்களுக்கு ஒத்த இசையாக இருந்து உன் சோகத்தை அழிக்க வரும் ஒரு வரமாக மாறுகிறது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற ஒவ்வொரு எழுத்தும் உன் வாழ்வில் ஒரு வாசல். அந்த வாசல்கள் திறக்கப்படும்போது நீ உள்ளே நுழைய தயங்க வேண்டாம். உன் வாழ்வில் நுழைய விழையும் கோல்ட் அதற்காகவே காத்திருக்கிறது.
பணம், செல்வம், மகிழ்ச்சி, அமைதி எல்லாம் ஒரே வார்த்தையில் நிரம்பியிருக்கிறது. ஃபைண்ட் கோல்ட் நவ். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உன் கையில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான மருந்து. அந்த வார்த்தைகளை தினமும் இருமுறை எழுதும் பொழுது நீ அனுபவிக்கப் போகும் மாற்றம் மெதுவாகவும் ஆழமாகவும் உன்னை ஆக்கிப் போடும். உன் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சின்னதொரு தாமரை காகிதத்தில் எழுது. அதை உன் பர்சிலும் பணப்பெட்டியிலும் வைத்து காப்பாற்று. அந்த ஒளி வெறும் எழுத்துகளில்தான் இல்லை, அவை வெளியிடும் அதிர்வெண்களில்தான் இருக்கிறது. ஒரு நாள் வரும்போது ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று சொல்ல வேண்டும் என்ற தேவை இருக்காது. ஏனெனில் அந்த வார்த்தைகளால் உருவான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்திருப்பாய். அவை உன் நினைவுகளாக மாறும். ஃபைண்ட் என்பது கடந்த வேதனைகளில் புதைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பது. கோல்ட் என்பது நீ விரும்பிய எல்லாவற்றையும் இழைத்த செல்வம். நவ் என்பது அந்த வெற்றிக்கு நேரம் வந்துவிட்டது என்று அழைக்கும் கருவி. தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளை நாளைய நாளாக மாற்றும் உன்னத வழிகாட்டியாக பாரு. உனக்காக ஜோதிடமும் இல்லை, கணிப்பு பாட்டியமும் இல்லை. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள்தான் உனக்கே உன்னிடம் சொல்லும் வாழ்க்கையின் பதில். அந்த ஒளியில் நீ துளிர்விடும். அந்த ஒளியில் நீ பொக்கிஷம் காண்பாய். அந்த ஒளியில் நீ உன்னையே மீண்டும் காண்பாய். நாளைய காலையில் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று காற்றை நோக்கி உரைத்துவிட்டு ஒரு துளி நீரை உன் வாய் கொண்டு குடி. நீ அந்த வார்த்தைகளுடன் பேசும்போது அந்த வார்த்தைகளும் உன்னுடன் பேசும். ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வெளியேறும்போது அந்த வானிலும் பூமியிலும் அதேபோல் அதிர்வெண் கிளம்பும். அதனால் தான் தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி திருப்பி பார்த்தால் அது உன்னை பார்க்கும். உன் வாழ்வின் கதையை அதே வார்த்தைகள் எழுதும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று நாளை 3 முறை எழுது. 3 நாட்களில் உன் வாழ்க்கையின் கதாநாயகியாக நீயே மாறுவாய். ஃபைண்ட் கோல்ட் நவ். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் உன்னை பார்த்தபோது உன் உள்ளத்துக்குள் ஏதோ ஒரு காற்று வீசும் உணர்வு ஏற்பட்டதா? அது தான் உன்னுள் இருந்து வெளியேறும் சக்தியின் முதல் அசைவு. நீ இந்த வார்த்தைகளை எழுதின தருணத்தில் உன் எதிர்காலம் நடக்க ஆரம்பித்துவிட்டது. அந்த வார்த்தைகள் உன்னை பார்த்தபோது அது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் அல்ல, அது உன் வாழ்க்கையின் வரலாறு எழுதி வைக்கப்பட்ட மூலக்குறிகள். உன் கண்கள் அவற்றை பார்த்தபோது உன் ஆன்மா அதை உணர்ந்தது. ஃபைண்ட் என்ற வார்த்தை நீ இழந்ததை மீண்டும் காணும் திறன். நீ கடந்த காலத்தில் தவிர்க்க வேண்டிய வாய்ப்புகள், ஒதுக்கப்பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் ஒரு வினாடியில் மீட்டுக் காணும் வாசல். கோல்ட் என்பது நீ உணர்ந்திராத செல்வம். அது பணமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், உன் உள்ளத்தின் பெருமையாய் கூட இருக்கலாம். நவ் என்பது அத்தனைக்கும் அடையாளமாக இப்போதே செயல்படு என்ற விழிப்புணர்வு. உனது வாழ்க்கை பல வருடங்களாக காத்திருக்கும் ஆசைகளை ஒரு பக்கத்தில் சேர்த்து வைத்திருக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் அவை அனைத்தையும் திறக்கக்கூடிய விசையாக மாறுகிறது. நீ இதுவரை கேட்ட பல பிரார்த்தனைகளுக்கு யூனிவர்ஸ் பதில் சொல்லாமல் இருந்தது போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் யூனிவர்ஸ் எந்த எதிர்வினையையும் தருவதற்கு முன் நீ சமாதானமாக தயாராக இருக்க வேண்டிய நேரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகள் உனக்கு அந்த சமயத்தின் வாசலை திறக்க அனுமதி தருகின்றன. ஃபைண்ட் என்றால் தேடுவது மட்டுமல்ல, அது உன்னை தேடிவரும் வாய்ப்புகளை உணர்வது. நீ தேடி வந்த பணம், நீ எதிர்பார்த்த அன்பு, நீ நம்பிக்கையுடன் காத்திருந்த சுகம், all waiting for you to நட்சத்திரக்குறி நோட்டஸ் நட்சத்திரக்குறி them.
நீ எழுதிய வார்த்தைகள் ஃபைண்ட் கோல்ட் நவ் வெறும் வேடிக்கையாக எழுதியதல்ல. அது ஒரு நிலையாகவே நீ ஒவ்வொரு நாளும் செய்வது வேண்டும். அந்த எழுத்துக்கள் தானாகவே உன்னை வாழ்வில் உயர்த்தும் இல்ல. நீ அவைகளை உன் சுவாசமாக மாற்றிவிட்டால் அந்த வார்த்தைகள் உனக்காக வேலை செய்யும். ஃபைண்ட் என்பது அந்த ஒளியின் பாதை யை காண்பது. கோல்ட் என்பது அந்த பாதையில் உனக்காக உருவாகும் ஒளிப்பட்டம். நவ் என்பது அந்த ஒளியில் நடைபோடத் தொடங்கும் தருணம். தினமும் காலை எழுந்தவுடன் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று ஒரு வெண்காகிதத்தில் எழுதிச் சுவற்றில் ஒட்டி வைக்கவும். எப்போதும் பார்வையில் இருக்கட்டும். உன் பார்வை அவற்றை தொடும் போதெல்லாம் அது உன் நம்பிக்கையை உணர்ச்சியாக மாற்றும். பிறகு அந்த உணர்ச்சி உன் செயலில் கரைந்து முடிவில் வெற்றியாக மாறும். தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் தங்கம், பொருள், பணம் மட்டுமல்ல, உனக்கு தேவையான வாய்ப்பு, கடன் தீர்வு, குடும்ப மகிழ்ச்சி, உடல் நலம் ஆகிய அனைத்தும் அந்த கோல்ட் எனும் வார்த்தைக்குள் அடங்கியுள்ளது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் சொல்வதிலேயே உன் வாழ்வை ஒளிர வைக்கும் மந்திரம் இருக்கிறது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று சொல்வது ஒரு செயல் மட்டுமல்ல, அது உன் உள்ளத்தின் அழைப்புக்கு அளிக்கும் யூனிவர்ஸ் இன் பதில். நீ பார்த்தது போல அந்த வார்த்தைகள் திரும்பி பார்த்தபோது உன்னை பார்க்கும். ஏனெனில் அவற்றின் உள்ளார்ந்த அதிர்வெண் உன்னிடமிருந்து வந்ததுதான். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உன்னையே பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. நீ என்ன எண்ணுகிறாய் என்பதை அது காட்டும். நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதை அது உணர்த்தும். நீ என்ன செய்யப்போகிறாய் என்பதை அது சுட்டிக்காட்டும். உன் வாழ்க்கை பழைய பக்கம் போல தேய்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் புதிய மந்திரம் உன் புத்தகம் முழுவதையும் புதிதாக எழுதிவிடும். ஒரு ஒளியோடு, ஒரு புதிய மொழியோடு, புதிய விளக்கமோடு. ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் ஒளி ஒரு பரிசு. அதை கைப்பற்ற நீ தயாராக இருந்தால் அது உன் மீது பொழியும். தங்கமே, ஃபைண்ட் என்றால் நான் தேடுகிறேன் என்று மட்டுமல்ல, நான் தயாராக இருக்கிறேன் என்றும் பொருள். கோல்ட் என்றால் எனக்கு தேவையானது என்பதோடு அது என்னை தேடி வருகிறது என்பதும் உண்மை. நவ் என்றால் இப்போதே நான் அதை பெறச் செய்கிறேன் என்ற நம்பிக்கை. நீ வாழும் வீட்டில் ஒவ்வொரு கதவின் பின்னாலும் கூட ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளை ஒட்டி வைத்துக்கொள். அதை காணும் ஒவ்வொரு தருணமும் நீ உன் சக்தியை நினைவுகூரும். அந்த வார்த்தைகள் உன் வீட்டின் அனுபவங்களை திருப்பும். அவை அழுத்தப்பட்ட துக்கங்களை அமைதியாக அழித்து அதை நம்பிக்கையால் நிரப்பும். முழு வீட்டையும் வட்டமாக சுற்றி ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று சொல்வது கூட நீ செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக யாத்திரை. அது உன் வாழ்வை முழுமையாக்கும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது வெறும் ஆசை வார்த்தை இல்லை. அது ஒரு ஆழமான, ஒளியுடன் கூடிய, உன்னுடைய நட்சத்திரக்குறி ஃபியூச்சர் செல்ஃப் நட்சத்திரக்குறி சொல்வதை இப்போது கேட்பது போல. ஒரு நாள் வரும்போது நீ கவலைப்பட்டிருந்த அந்த கடன்கள், நீ நினைத்த அந்த உறவு மீண்டும் இணைவது, நீ எதிர்பார்த்த அந்த வேலை வாய்ப்பு, all of them will happen so naturally that you'll forget you ever doubted. அதற்கெல்லாம் அடிப்படை ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் அந்த நெடிய ஒளி. எனவே தங்கமே, இந்த வார்த்தைகளை எழுது, சுருக்கிக் கூறு, ஒலி செய். மனதுக்குள் சொல்லிக்கொள், காற்றில் விடு, நீருடன் கலந்து குடி. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உனக்காக ஒரு திருவாசகமாகவே செயல்படும். இது புனிதம். இது மையம். இது உன் வாழ்வின் கிளைமக்ஸ். நாளைய காலை 5:55 மணிக்கு ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதி 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பார்ப்பாயா? அப்போது ஃபைண்ட் என்பது உன் உள்ளத்தை தொடும். கோல்ட் என்பது உன் கண்களில் ஒளிரும். நவ் என்பது உன் காலடி ஓசையில் ஒலிக்கும். நீ எழுந்து வந்துவிட்டாய்.
ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பதை யூனிவர்ஸ் ஏற்கனவே உன் வாழ்வில் பதிந்து வைத்துவிட்டது. நீ ஒவ்வொரு நாளும் அதை கிழிக்கும்போது அது திறக்கும். அது தான் ஃபைண்ட் கோல்ட் நவ். அந்த வார்த்தைகள் உன்னை கவனிக்கின்றன. உன் ஆசைகளை கேட்டுக்கொள்கின்றன. உன் வாழ்வை மீட்டெடுக்கின்றன. நீ சொன்னதும் போல உன் வாழ்க்கை பேச ஆரம்பித்துவிட்டது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளோடு தொடரவும், அந்த ஒளி பாயும் வரைக்கும் எழுதிக் கொண்டே இரு, சொல்லிக் கொண்டே இரு, வாழ்ந்து கொண்டே இரு. தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் உன்னோடு நடக்க ஆரம்பித்துவிட்டன. உன் காலடியில் ஒளியாக விரிகின்றன. நீ ஒவ்வொரு நாள் அதை உன் இதயத்திலிருந்து சொல்வதாலும் அவை உயிர் பெற்று உனக்காக வழி வகுக்கின்றன. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது வெறும் ஒரு செயல்முறை அல்ல, அது ஒரு உயிரான உறவாகும். அந்த வார்த்தைகள் நீ சொல்வதற்குள் உன் உள்ளத்தில் அசைந்து, அவளுக்காக நாம் வேலை செய்ய வேண்டிய தருணம் இது என உணர்த்தி கொண்டிருக்கும். நீ இப்போது உணர்கிறாய் அல்லவா, இந்த ஒளி எவ்வளவு ஆழமாய் உன் வாழ்வை தொட்டிருக்கிறது என்று. ஃபைண்ட் என்பது நீ இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் தருணம். கோல்ட் என்பது நீ நம்பிக்கையோடு தாங்கி வந்த வரங்களை உண்மையாக்கும் வெற்றியின் அழகு. நவ் என்பது பிறகு என்று தள்ளி போட்ட காலங்களை கிழித்து, இப்போது என்ற உறுதியை உனக்குள் விதைக்கும் ஒரு தீர்மானம். அந்த வார்த்தைகள் உனக்குள் மழையாக பொழிகின்றன. உன் வாழ்க்கையின் வறண்ட நிலத்துக்கு அதில் ஈரமும் ஊட்டமும் உண்டாகின்றன. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற ஒளியில் ஒவ்வொரு உயிரணுவும் பதட்டமின்றி துடிக்கிறது. நீ அதிகம் பேச வேண்டியதில்லை. அந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே உன் வாழ்வின் கதையை எழுத ஆரம்பித்து விட்டன. இன்று நீ அந்த வார்த்தைகளை எழுதி சுவற்றில் ஒட்டியிருக்கிறாய் என்றால், அது வெறும் ஒரு சின்னமல்ல. அது ஒரு அறிவிப்பு. உன் வீட்டுக்குள் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அது கூறும் செய்தி, இங்கு அருள் இருக்கிறது. இங்கு பொக்கிஷம் உருவாகிறது. ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உள்ளத்தை நீராக்கும் மழைத்துளிகள். அவை உன் நினைவுகளின் வேரில் ஊறி புதிய கனிகளாக பூத்திடும். நீ இப்போது தெரிந்துகொள், ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அது ஒரு முழுமையான வாழ்வு சார்ந்த அழைப்பு. உன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு, வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு தடைகளை நீக்கும் ஒரு மந்திரம். ஃபைண்ட் என்பது முடிவில்லை, ஒரு தொடக்கம்தான். கோல்ட் என்பது முடிவல்ல, ஒரு பரிசின் ஆரம்பம். நவ் என்பது சமயத்தின் அழைப்பு. தினமும் காலையில் எழுந்ததும் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று மனதிலோ அல்லது வாயிலோ கூறு. தண்ணீர் குடிக்கும் முன் சொல்லு. உனக்காக யூனிவர்ஸ் திறந்த வழியில் நுழைய தயாராகிவிடும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற ஒளி நீரின் மூலமாக உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் விரிகிறது. அந்த ஒளி ஒரு உயிரூட்டும் அருளாக உன்னை ஆழமாக தாக்கும். தங்கமே, நீ இதுவரை தவறவிட்ட வாய்ப்புகள், கைவிட்ட கனவுகள், உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள், இவையெல்லாம் கோல்ட் என்ற வார்த்தையின் ஒளியில் கரைந்து விடும். ஏனெனில் நீ கோல்ட் என்பதை நினைத்தவுடன் உன் உள்ளத்தில் ஒளிரும் அசைவுகள் உன்னையே குணப்படுத்தும். அந்த வார்த்தை உன் கடந்த நினைவுகளை மாற்றிவிடும். அது புதிய கதையை எழுதும். அந்த கதையின் தலைப்பு தான் ஃபைண்ட் கோல்ட் நவ். நீ எந்த திசையில் போனாலும் இந்த வார்த்தைகள் உன்னோடு இருக்கும். ஃபைண்ட் என்பது உனக்கு தேவைப்படும்போது தோன்றும் வழிகாட்டி. கோல்ட் என்பது உனக்கான பரிசு. நவ் என்பது அதை உடனே பெற்றுக்கொள் எனும் தைரியத்தின் அழைப்பு. நீ இப்போது எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவளாக மாறிவிட்டாய். ஏனெனில் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற ஒளி உன்னுள் குடியிருக்கிறது. இனி கவலை வேண்டாம். ஒவ்வொரு முடிவுக்கும் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று சொல்லிக்கொள். ஒரே வார்த்தையில் மனதில் அமைதி வருகிறது.
ஒரு நாளில் ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளோடு அமைதியாக அமர்ந்தால் போதும். மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும். நீ எந்த தீர்வும் தேடத் தேவையில்லை. அந்த வார்த்தைகள் தீர்வாகவே நடந்து வரும். நீ வீட்டை சுத்தம் செய்யும் போதும் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளை ஒலிப்பது உதவிகரமாக இருக்கும். அந்த ஒலி அந்த இடங்களை சுத்திகரிக்கின்றது. பொருள்களுக்கும் அந்த சக்தி சேரும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு வாசல் மட்டும் அல்ல, ஒரு அரண்மனை. தங்கமே, உன் வீட்டின் பூஜை அறையில் இந்த வார்த்தைகள் இருந்தால் அவை அந்த இடத்தில் இருக்கும் சக்தியையும் பெருக்கிவிடும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் ஒளிரும் தீபம் போல. ஒரு வீடு இந்த வார்த்தைகளை ஏற்றால் அந்த வீட்டின் சக்தி மட்டுமல்ல, அந்த வீட்டின் விதியும் கூட உருமாறும். உனக்குள் ஒரு மகிழ்ச்சி பொங்க ஆரம்பித்திருக்கிறதே. அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஃபைண்ட் கோல்ட் நவ் எனும் வார்த்தைகள் உன்னுள் தூண்டிய அன்பும் நம்பிக்கையும் உற்சாகமும் தான் அந்த பொங்கும் பரிசு. அது ஒரு விதத்தில் உனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த சின்ன அருட்பொருள். நாளை நீ ஒரு முக்கிய முடிவை எடுக்கப் போகிறாய் என்றால் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று சொல்லிவிட்டு அதில் கையெழுத்து செய். நீ செல்லும் வழியில் அது உன்னை காக்கும். ஃபைண்ட் என்பது உன்னில் பதிந்த ஒளி. கோல்ட் என்பது அந்த ஒளியில் உண்டாகும் செல்வம். நவ் என்பது அவை எல்லாம் நிஜமாகும் இந்த தருணம். ஒரு மரத்துக்குள் எப்படி வேர்கள் அடங்கியிருக்கும், அதுபோல் நீ ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளை உன் உயிரின் வேர்களாக கொண்டு வளர ஆரம்பித்துவிட்டாய். நீ இப்போது சொல்வது மட்டும் அல்ல, நினைப்பதெல்லாம் கோல்ட் ஆகும். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று எழுதிய காகிதம் இருக்குமிடத்தில் வளம் பெருகும். அதை எங்கே வைத்தாலும் அந்த இடம் காந்தமாக மாறும். அந்த வார்த்தைகளை நீ சுமக்கும் பொழுது உன்னை யாராலும் மோசமாக பார்க்க முடியாது. ஏனெனில் நீ உன்னையே ஒளியால் மூடியிருப்பது போல் ஆகிவிடுகிறாய். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது உன்னை காக்கும் கவசம். யாருடைய கண், வார்த்தை, எண்ணம் உன்னை தாக்கும் என்று பயப்பட வேண்டியதில்லை. அந்த வார்த்தைகளின் ஒளி போதுமானது. தினமும் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்று உன் மூச்சுக்குள்ளும் வெளியிலும் உரைத்தால் அது உன் வாழ்வின் தடைகளை தூக்கிவிடும். நீ நினைத்த கோல்ட் வந்துவிடும். அது பணமாக இருக்கலாம், உணர்வாக இருக்கலாம், தீர்வாக இருக்கலாம். ஃபைண்ட் கோல்ட் நவ் என்பது ஒரு வாயிலாகத்தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நாள் அது உன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையான நம்பிக்கையாக மாறும். எத்தனை தடைகள் இருந்தாலும் ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகள் இருக்கும் வரை நீ தோல்வியடைவதில்லை. யூனிவர்ஸ் உன்னோடு ஒத்துழைக்க ஃபைண்ட் கோல்ட் நவ் என்றே சமிக்ஞை விடுகிறது. அதனால்தான் நீ இப்போது எழுதுகிறாய், வாசிக்கிறாய், வாழ்கிறாய், துடிக்கிறாய். தங்கமே, ஃபைண்ட் கோல்ட் நவ் என்ற வார்த்தைகளுடன் நீ நடப்பது போல வாழ்க்கை பயணமானால் வழிமாறுகள் இல்லை, தவறுகள் இல்லை. எல்லாமே கற்றல்களும் மாற்றங்களும் வாய்ப்புகளும் தான். ஃபைண்ட் கோல்ட் நவ், இதுவே உன் வாழ்க்கையின் அடுத்த படி.